Hello guys, welcome to Talk on Talk. Unconventional life. நான் வந்து ரொம்ப ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னா அந்த இடத்துக்கு ரொம்ப உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு சரி ஓகே இவங்க வந்து கன்ஃபார்ம் படம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, இவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்மளோட நேரத்தை செலவிடுறது. நிறைய நேரத்தை ஏர்லி டைமில் காசே வாங்காமல் சர்வீஸாகவே அந்த எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். ரெக்கார்ட் இருக்கும், எனக்கு அட்டனன்ஸ் மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு எல்எப்பி போட்டாங்க. வேலையை விட்டு நிற்கும் போது கையில் சேவிங்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பேக்கப்போ இருந்ததா? இல்லை, ஒரு கட்டத்தில் பார்த்தா லைஃப்பில் திரும்பி பார்த்தா 24 வயசு ஆயிடுச்சு. என்னை வந்து டவுன்கிரேட் பண்ணுற மாதிரி, உன்னோட அதிகமாக சம்பளம் வாங்குற என் பொண்ணே வந்து இதெல்லாம் பண்ண மாட்டா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 மாதத்தில் அந்த பொண்ணோட அதிக 2 மடங்கு காசு வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிற அளவுக்கு நான் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சேன். டிசிஷன் எடுக்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது வந்துட்டு நம்ம வாழ்க்கை மாறும்போது தான் நமக்கு தெரியும். விஜயை பொறுத்தவரையும் சக்ஸஸ்னால் என்ன? இப்போ சக்ஸஸ்னால் நம்ம நினச்சதை நம்ம வாழ்க்கையில் பண்ணுறது தான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். ஏன் இப்போ அவ்வளோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த சேனலை மீட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரீசன் என்ன? ஒரு யூடியூப்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகுதுன்னா அது உங்கள் சேனல் டெர்மினேஷன் கிடையாது, சேனல் ஓனரோட டெர்மினேஷன். வாழ்க்கையில் ஒருத்தன் சாவறதுக்கு பயப்படுறதுனாலே அவன் வாழ்கிறதுக்கு தயங்க. ஹலோ guys, வெல்கம் டு டாக் ஆன் டாக். ஒரு சேஃபான லைஃப்பை வேணான்னு சொல்லிட்டு ரிஸ்க்கான டிசிஷனை எடுத்துக்கிட்டு அன்கன்வென்ஷனல் லைஃப் மட்டுமே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே வாழ்க்கையை அமைச்சிக்கக்கூடிய பர்சன்ஸாக நம்ம வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா விஜய், யூடியூபர். வெல்கம் விஜய். பிஸ்னஸ் முன், பிஸ்னஸ் பின், பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தது? பிஸ்னஸுக்கு முன்னாடி நான் வந்து ரொம்ப ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னா அந்த இடத்துக்கு ரொம்ப உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேலை செஞ்சது ஒரு மீடியா கம்பெனின்றதுனால டைமிங்லாம் பார்க்காம வேலை செய்யணும். சண்டே சாட்டர்டே சண்டேன்றது இந்த மற்றவங்களுக்கு இருக்க மாதிரி வீக் ஆஃப்லாம் நமக்கு இருக்காது. வாரத்தில் 7 நாளுமே சேனல் ரன் ஆனால் தான் சேனல் நல்லாயிருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். முதல்ல அந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் இருந்துச்சுல, இந்த ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாளாச்சும் நம்ம ஃப்ரீயாக இருந்திருப்போம்ல. இல்லை இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது வேலை செஞ்சதுன்னா அந்த வேலையில் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கூட ஒரு மீடியாவில் இருக்க முடியாது. ஸோ இது மாதிரி ஒரு அன்சர்டனான இதுவாக தான் இருந்துச்சு. இதுக்குள்ளே இருக்கும்போதே அப்போ ஆஃப்டர் பிஸ்னஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஏதோ ஒரு நம்மளுக்கு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், நம்ம வேலை செய்யலாமா இல்லை ஓனாக ஏதாவது பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே சிம்பிளாக யோசிப்பாங்க, நம்மளும் சரி சும்மா ஒரு யூடியூப் சேனல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்ணேன். ஒரு சேனல் 2 சேனலில் என்னோடய ஐடியா எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படியும் ஒரு 7-8 சேனல் இருக்கும். எல்லாமே ட்ரை பண்ணுறது, ஒரு 2 வீடியோ போடுறது, ஒர்க் அவுட் ஆகலன்னு விட்டுறது, ட்ரை பண்ணுறது, ஒரு 2 வீடியோ போடுறது, ஒர்க் அவுட் ஆகலன்னு விட்டுறது, இப்படியே பண்ணிட்டே இருந்தேன். சரி ஒரு டைம் என்ன பண்ணேன்னா, ஒரு ட்ரால் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். ஓகே, சும்மா இந்த மீம்லாம் போட்டு எடிட் பண்ணி போகிறதுக்குன்னு சொல்லிட்டு போட்டு அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு விட்டேன். ஒரு 3 மாதம் கழித்து சும்மா அந்த சேனல் அனலிட்டிக்ஸ்குள்ளே போய் பார்த்தா நான் போட்ட வீடியோலாம் 20,000, 30,000, 50,000 சொல்லிட்டு போயிருக்கு. நல்லா ஓடி இருக்கு. ஆமாம், ஆனால் நான் போட்டப்போ அது போல் ரேண்டமாக உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ வியூஸ் போயிருக்கு. சரி இதையே பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணால் அப்புறம் ஒர்க் அவுட் ஆகலை, அப்போ வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு விட்டேன். ஆனால் அந்த சேனல் வந்து இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு நல்ல வியூஸ் போயிடுச்சு, ஒரு வியூஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் நல்லா வந்துருந்துச்சு. ஆஃப்டர் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸான ஒரு லைஃப் வந்துட்டு நம்மளால் அமைச்சிக்க முடியும். இன்னும் அமைச்சிக்க முடியும். அதுக்கான தூரத்தில் ஒரு ஒளி தெரியுதுன்றது வந்துட்டு இப்போவே தெரியுது ஆஃப்டர் பிஸ்னஸ்ன்றது. ஏன்னா வெளியே வந்துட்டு எடுத்த உடனே நம்மளால் அது பண்ண முடியாது. முதல்ல நான் தனியாக ஒர்க் பண்ணேன், அந்த சேனலுக்காக தனியாக ஒர்க் பண்ணி ஒரு பேட்டர்னை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதுக்காக எம்ப்ளாயிஸ் வந்து ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ வந்து ஒரு எடிட்டர் எடுத்திருக்கேன். என்னோடய பேர்டனில் பாதி குறைஞ்சிருச்சு. இப்போ வந்து நானே பேசி நானே எடிட் பண்ணி நானே போஸ்ட் பண்ணிட்டுருந்தேன். இப்போ நான் பேசி கொடுத்தா போதும், தம்பி அவரே எடிட் பண்ணி அவரே போஸ்ட் பண்ணுறாரு. இப்போது பேசுகிறதுக்கு வந்து ஒரு ஆள் எடுத்தால் போதும், அவர் பேசுவார், இவர் எடிட் பண்ணி அவர் போஸ்ட் பண்ணுவார். நம்ம வந்து அவங்களுக்கு செட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதும், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்த நோக்கி நம்மளால் நகர முடியும். அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபீலிங் இருக்கும்ல, என்ன ஃபீலிங், ஃபஸ்ட்டு அந்த ஃபீலிங் இருக்கும்ல, அவ்வளோதான், தட்ஸ் இட். இதுக்கப்புறம் நான் வந்து என் லைஃப்பை வந்து இதேமாரி நான் ரன் பண்ண போகிறதில்ல. ஸோ நான் இதை மாற்றியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் ஹிட் ஆகிருக்கும். ஸோ அது எப்படி இருந்தது? அது என்ன மாதிரியா? முதல்ல ஸ்கூல் காலேஜ்லாம் முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சுட்டு லைஃப்பில் என்னடா பண்ண போகிற அப்படின்னு யோசிக்கும்போது எல்லாரும் மாதிரியும் இன்ஜினியரிங் அப்படின்னு யோசித்து செவுத்தில் முட்டின கதை எனக்கும் இருக்குது. ஆனால் செவுத்தில் முட்டுறது கூட நீ தகுதி இல்லை,
உன்னோட கட் ஆஃப் மார்க்கு டிப்ளமா தான் நீ எடுக்கணும்னு சொல்லி டிப்ளமா கணிச்சு வச்சாங்க. டிப்ளமா படித்து அப்புறம் அந்த டிப்ளமா படிக்கிற டைம்லேயே ஒரு சினிமா மேலே ஒரு மோகம் வந்து டேரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு டிப்ளமா முடிச்சுட்டு போயிட்டு ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து அந்த ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போதே ஓகே ஓரளவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டு அங்கே கிடைக்கிற சர்க்கிள் மூலமாக அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி அது அங்கே அங்கே அந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணும்போதே நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணி எடிட்டில் ஓரளவுக்கு வந்து எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு. அந்த டைமில் வந்து நம்ம வந்து நம்மளோட ஒரு 4-5 வயசு அதிகமாக இருக்கவங்க சினிமாவில் சின்சியராக இருக்கவங்கலாம் பார்ப்போம் இல்லையா. பார்த்துட்டு சரி ஓகே இவங்க வந்து கன்ஃபார்ம் படம் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, இவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்மளோட நேரத்தை செலவிடுறது. நிறைய நேரத்தை ஏர்லி டைமில் காசே வாங்காமல் சர்வீஸாகவே அந்த எடிட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்போம். இவங்க வந்து லைஃப்பில் ஒரு நாள் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரீ எடிட் பண்ணி கொடுக்குறது, இவங்க லைஃப்பில் ஒரு நாள் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரீ எடிட் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு இந்த ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய பேரோட ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்தில் பார்த்தா லைஃப்பில் திரும்பி பார்த்தா 24 வயசு ஆயிடுச்சு. ஆனால் நான் எதுக்காக வந்து அதை நான் ஸ்டெப்பாக எடுக்கவே இல்லை. ஏன்னா 24 வயசு ஆகுது அந்த டைம் வரைக்குமே நான் இந்த மாதிரி ஃப்ரீலான்ஸ் எடிட் பண்ணுறது இந்த மாதிரியே போயிட்டு இருந்தேன். 24 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகாது. எங்கேயாச்சும் வந்து சேலரிக்கு வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போனது ஒரு சின்ன சேனல் அது. அங்கே வந்துட்டு நீ ரொம்ப ஸ்லோவாக எடிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து வேலையை விட்டு நின்ட்டேன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்லோவாக எடிட் பண்ணுறேன்னாங்க. எனக்கும் கில்ட் ஆச்சு. எனக்காக அவங்க சேலரி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் சொல்லிட்டேன் சரி நான் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறேன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்து நல்ல எடிட் ட்ரையர் பண்ணுங்கள், அது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணுறேன், அவங்க வந்ததுக்கப்புறம் நான் வேலையை குவிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். நல்ல எடிட்டர் வந்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து என் வேலையே தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய மீடியா சேனலில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட்டு மாதம் வந்துட்டு எனக்கே தெரியாமல் எனக்கு பின்னாடி பேசிப்பாங்க, ரொம்ப ஸ்லோவாக எடிட் பண்ணுறான், அவனை வேலையை விட்டு தூக்கிடலாம் பேசிப்பாங்க போல். என் காதுக்கே ஒரு முறை வந்துருச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. கட் பண்ணால் ஒரு 3 மாதம் கழித்து சேனலோட ஹெட் சிவா சார் கூப்பிட்டு சூப்பர் ஸ்டார் எடிட்டர்னு சொல்லிட்டு என்னை ஒரு வார்த்தை சொன்னார். அந்தளவுக்கு ஃபாஸ்ட் ஆகிடுச்சு நம்மளோட எடிட்டிங். இந்த மாதிரி அதுக்கப்புறம் சேனல் உள்ளே ஒரு நல்ல பேர், என்னோடய ரிப்போர்ட்லாம் நல்லா இருக்கும், என்னோடய டார்கெட்லாம் சூப்பராக அச்சீவ் பண்ணோம், இதெல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல கொழுப்பேறி போய் சரி ஓகே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணோம், வேலை கற்றுக்கணும், போய் சொந்தமாக அந்த யூடியூப் சேனல் எதாவது எடுத்து ரன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு வேலையை விட்டது தான். வேலையை விட்டு வீட்டுக்கு வந்து அந்த சேனலை ரன் பண்ணால் படுத்த சேனல் படுத்த மாதிரி இருந்துக்கே டாமி எந்திரினா அது எழுந்துக்க மாட்டுது. ஒரு மாதம் வேலை செஞ்சேன். மாதம் சம்பளம் வந்துட்டு இருக்கும்போது அந்த சம்பளத்தோட அருமை தெரியல. வேலையை விட்டதுக்கப்புறமா தான் என்னடா அந்த மாதம் சம்பளமும் வரல, யூடியூப்பாக எழுந்துக்கல, அடுத்து என்ன பண்ண போகிறோன்றது அப்போ தான் வருது. ஒழுங்காக அங்கேயே வேலைக்கு எழுந்திருக்கலாம்னு நினைக்கும் போது சேனல் ஹெட்டே கால் பண்ணுறாரு, புதுசாக ஒரு எடிட்டர் எடுக்க போகிறோம், புதுசாக அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அதில் ஒரு மாதம் வேஸ்ட் ஆகும், நீ ட்ரெயின் ஆகிருக்கா ஆல்ரெடி, இப்போ போய் என்ன பண்ணிட்டுருக்க, திரும்பி வேலைக்கு ஒரு ஐடியா இருக்கா அப்படி. சரி நான் வரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணால் திரும்பி அதே மாதிரி ஒரு 1 இயர் போகுது நல்லா போயிட்டுருக்கு. இந்த டைம் வந்து ரொம்ப சின்சியராக இருக்கேன். நான் வந்துட்டு பயோமெட்ரிக்கும் அட்டனன்ஸும் போட மறந்துட்டேன். என் மேலே தான் மிஸ்டேக்கு. இதுக்கு போய் நான் சொல்கிறேன் சார் இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ராலாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், இது வந்து நான் வந்திருக்கேன், பயோமெட்ரிக் செக் பண்ணி பாருங்கள், நான் ஆப்பில் லாகின் போட மறந்துட்டேன், ரெக்கார்டு இருக்கும், எனக்கு அட்டனன்ஸ் மட்டும் போட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு எல்ஓபி போட்டாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களோட கேர்லெஸ்னஸ்னால இப்போ நாங்கள் வந்து அந்த ரெக்கார்ட்லாம் தேடி எடுத்து அட்டனன்ஸ் போட வேண்டியதாக இருக்குது, இதுதான் ப்ராசஸ், உங்களுக்கு எல்ஓபி போடணும்னு சொல்லிட்டு 1 டே சேலரி தான் எல்ஓபி போட்டாங்க. 10 நாள் போய் நான் பேப்பரை போட்டேன். 10 நாள் போயிட்டு ஏன்னா உங்களுக்காக நான் வேலை செஞ்சுருக்கேன், நான் டைம் பார்க்காம வேலை செஞ்சேன், ஜஸ்ட் நான் அட்டனன்ஸ் போட மறந்ததுக்கு அட்டனன்ஸ் போட சொன்னதுக்கு எனக்கு எல்ஓபி போட்டிங்கன்னு சொல்லிட்டு 10 நாள் போய் பேப்பர் போட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா சேனல் ட்ரை பண்ண திரும்பி சேனல் ஏந்துக்கல, படுத்த சேனல் படுத்த மாதிரியே இருக்குது. இப்போ வந்து 3 மாதம் ஆயிடுச்சு வேலையை விட்டு. அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ இன்னொரு சேனல்லேருந்து என் நண்பர் ஒருத்தர் மணி விஸ்வநாத்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன் பண்ணார், தந்தியில் அந்த மாதிரி ஓப்பனிங் இருக்குது வரியா அப்படின்னு. போயிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணால் அங்கே தான் அருமையான வேலை. ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸ்டுடியோவில் கொடுப்பாங்க, ஸ்டுடியோவில் வேலை நடக்கும், நான் வந்து அந்த ஸ்டுடியோவில் நடக்கிற வேலை ஒழுங்காக நடக்குதான்னு பார்த்து ஃபைல் வாங்கி சேனலுக்கு கொடுக்கணும். இந்த நேரத்தில் ஒர்க் பண்ணிட்டே என் சேனலில் கை வச்சேன். ஒர்க் பண்ணிட்டே சேனலில் கை வைக்கும்போது சேனல் வந்து டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவரில் கான்டென்ட் போடும்போதே நல்ல ரெஸ்பான்ஸ், போடுற ஷார்ட்ஸாக போட்டாலுமே அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே லேக்ஸ் மில்லியன்ஸ் வியூஸ் போக ஆரம்பிச்சிது. நான் மந்த்லி வந்து எனக்கு இவ்வளோ ரெவன்யூ எடுக்கணும்னு நான் டார்கெட் பண்ணேன்னா அது 10 டேஸில் எடுத்துருவேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது வந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட மாட்டேன். இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் யோசிச்சு பார்த்தேன், நம்ம வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம இந்த இடத்துக்கு வரல, நம்ம வந்து சினிமாக்காக தான் வந்தோம், நம்ம என்னடா பண்ணிட்டுருக்கோம் லைஃப்பில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படின்னு பார்த்தா நம்ம ஆஃபீஸில் நமக்கு தெரிஞ்ச கான்டாக்டில் ஒருத்தரை வந்துட்டு நாங்கள் படம் பண்ண போகிறோம்,
நீ வந்தால் உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும், வந்து முக்கியமான ரோலும் உனக்கு கிடைக்கும், நீ வந்து எடிட்டர் ஒரு முக்கியமான பொசிஷன், ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த படத்தில் ஒரு முக்கியமான பொசிஷன் கிடைக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி படம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3 மாதம் ஒர்க் பண்ணோம். அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு பாசிபிள் அவருடைய ப்ராப்ளம்னால படம் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போயிடுச்சு. இனிமேல் வேறு வழியில் நம்ம சேனல் தான் நமக்குன்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பித்தேன். அந்த பாயிண்ட்டு தான் இனிமேல் எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் நம்பக்கூடாது, எந்த ஒரு இண்டிவிஜுவலையும் நம்பக்கூடாது, நான் யாரையும் நம்பக்கூடாது. நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணேன். 24 மணி நேரம் உட்காந்து கண்டென்ட்டை பார்த்து போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். என்கிட்ட வந்துட்டு என்னை வந்து டவுன்கிரேட் பண்ணுற மாதிரி, உன்னோட அதிகமாக சம்பளம் வாங்குற என் பொண்ணே வந்து இதெல்லாம் பண்ண மாட்டா, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3 மாதத்தில் அந்த பொண்ணோட 2 மடங்கு காசு வந்து என் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிற அளவுக்கு நான் யூடியூப்பில் வீடியோ போட ஆரம்பிச்சேன். அந்த பாயிண்ட்டு தான். இதுக்கப்புறம் யாரையுமே நம்பக்கூடாதுன்றது வந்துட்டு நம்பி வாழ்க்கையில் நேரங்கள் வீணாதது தான் அதிகம். மற்றவங்கள வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்க இதை ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது? இந்த மாதிரி வேலையை விட்டு நின்ட்டேன், இதுக்கப்புறம் வேலைக்கு போப்பான்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லும்போது வீட்டில் என்ன? எங்கள் வீட்டில் ரொம்ப வித்தியாசம். எங்கள் வீட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு வேலைக்கு போவேனே அவங்களாம் நம்பலை. அவங்களுக்கு நம்ம சர்க்கிளே வந்துட்டு நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன், என் கூட இருக்கவங்க எல்லாருமே ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படுற சர்க்கிள் தான் நம்மளுது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு பெரிய மீடியா ஆர்கனைசேஷனில் வேலைக்கு போகிறதே அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அப்போ வந்து நான் ஒரு ரைட் டிசிஷன் எடுத்திருக்கேன்னு நம்பினாங்களே, அதேமாதிரி வேலையை விடும்போதும் அவன் ரைட் டிசிஷன் தான் எடுத்திருப்பான் தான் நம்பினாங்க. அவசரப்பட்டு வேலையை விட்டான்லாம் அவங்க நம்பலை. யாராவது வந்து திட்டிருக்காங்களா, முட்டாள்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கேன் வேலையை விட்டு நின்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு? அட்வைஸ் பண்ணுற விதமாக தான் சொல்லுவாங்க, ஏன்டா அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்தார், அடுத்து என்ன பண்ண போகிறாரு, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால் அதை அவங்களால நம்பவே முடியாது. இப்போ சேனல் நான் காட்டுவேன், என்கிட்ட வந்து இத்தனை லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஒன்றில் எல்லாம் டச் பண்ண போகுது அப்படின்னா இப்போ நம்புவாங்க. ஆனால் நான் வேலை விட்ட டைமில் இப்படி ஒரு சேனல் இப்படி எதுவுமே இல்லை, இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னா நம்பியிருக்க மாட்டாங்க. அது அட்வைஸ் பண்ணுறது தான், நீ அவசரப்பட்டு அது ஒர்க் பண்ணிட்டே பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு. ஒர்க் பண்ணிருக்கும் போது தான் நமக்கு தெரியும். ஒர்க் பண்ணும்போது நம்ம 12 மணி நேரம் அவனுக்கே வேலை செய்கிறோம், வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு தூங்கவே நேரம் இருக்காது, நம்ம தூக்கத்தை தொலைச்சி தான் இதெல்லாம் பண்ணணுன்றது நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. வேலையை விட்டு தான் அதெல்லாம் பண்ண முடியும். எந்த ஒரு ஆர்கனைசேஷனுமே, ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலுமே சரி, இந்த உலகத்தில் பர்மனெண்ட்டுன்னு ஒன்று இல்லை, செக்யூர்டான லைஃப்னு ஒன்று இல்லை. பர்மனெண்ட் எதுனா நம்மளோட நாலேஜு, நம்மளோட ஸ்கில்லு, நம்மளோட உழைப்பு தான் பர்மனெண்ட். இதை நம்பி நம்ம வாழ்க்கையில் ஓட ஆரம்பிச்சோன்னா ஓடிடலாம். எந்த சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம நின்றுடலாம். ஸோ ரெசிக்னேஷன் சப்மிட் பண்ணும்போது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய ஒரு தாட் தான் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஆஸ் அ பிஸ்னஸ் மேனாகவும் சரி, ஜாப் ஏதாவது வேறு ஒரு விஷயத்த பண்ணணும் க்ரியேட்டிவாக அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே வரக்கூடியது வாட் நெக்ஸ்ட், லைஃப்பில் அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருக்குமே. ஸோ ரெசிக்னேஷன் கொடுக்குறப்போ உனக்கு அந்த பயம் இருந்ததா? வாட் நெக்ஸ்ட் அந்த பயம்? ஃபஸ்ட் டைம் கொடுத்து பல்பு வாங்கினல, ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் திரும்பி போனல, அந்த ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது எனக்கு பயம் இல்லை, பார்த்துக்கலாம். செகண்ட் டைம் கொடுக்கும்போது நம்மளுக்கு ஏற்கனவே போய் நம்மளுக்கு வந்து ஒரு அடி வாங்கியிருக்குமே, திரும்பி இதை நம்ம பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணது வந்து நம்மளோட ஈகோ ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ண மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நான் வந்து நேரங்காலம் பார்க்காம உனக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன், நீ வந்துட்டு நான் அட்டெண்டன்ஸ் போட மறந்ததுக்கு எனக்கு எல்ஓபி போட்டேன், அதனால் என்னானாலும் பரவாயில்ல இப்போ நான் போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அப்போ அடி தான் வாங்கினேன். அடி வாங்கிட்டு இன்னொரு இடத்துல வேலைக்கு போயிட்டேன். வேலையை விட்டு நிற்கும் போது உங்கள் கையில் சேவிங்ஸோ இல்லை ஏதாவது ஒரு பேக்கப்போ இருந்ததா? இல்லை, சேவிங்ஸ் இல்லை. இந்த சேவிங்ஸ் எப்போ இருங்க டிடிஎஃப் ஒரு வீடியோவில் சொல்லுவார்ல, சேவிங்ஸாக தான் வச்சுருக்கீங்களா ப்ரோ? இருக்குது ப்ரோ, எவ்வளோ வச்சுருக்கீங்க? அதுதான் நம்பிக்கை அப்படின்னு. அதுதான் நம்பிக்கை. இன்கேஸ் உங்கள் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, உங்ககிட்ட பிளான் பி இருக்கா? இந்த பிளான் பி இஸ் டு சக்ஸஸ் பிளான் ஏ, அதெல்லாம் வேறு வழியில் நான் பின்னாடி போனால் விழுந்துருவான்னு சொல்ல முடியாது. இப்போ வந்துட்டு யார் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, யார் என்ன மாதிரி பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு, ஒரு பரோட்டா கடை ஒருத்தர் போடுறாருன்னா, நீ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பரோட்டா போடுற வேலை செஞ்சு உனக்கு பரோட்டா போட தெரிஞ்சிருந்தா நீ பரோட்டா கடை போடலாம். நீ வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறேன்னா, இது முன்னாடி ஒரு யூடியூப் சேனலில் வேலை செஞ்சு அந்த யூடியூப் சேனல் வேலையெல்லாம் கற்றுருந்தா நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன செய்ய தெரியுமோ அந்த தொழில் செஞ்சேன்னா 90% வந்து அது சக்ஸஸ் ஆகிறது தான் வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லைனாலுமே நான் யார், நான் எடிட்டர், என்னால் ஃப்ரீலான்ஸ். நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் பிளான் பண்ண இல்லைங்களா, இது எல்லாமே என் கண்ட்ரோலில் தான் பிளான் பண்ணேன். இப்போ இந்த இதில் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு அப்படியே இன்றைக்கே தண்ணியில் போட்டேன்னா கூட இந்த அமௌண்ட்டை நல்லா சமாளிக்க முடியும். அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணேன்.
அதனால் பிளான் பினா என்ன பிளான் பியாக இருக்க போகுது, இதுலேருந்து இன்னொரு சேனல் ஒன்று ஆரம்பித்து சேஃபாக வச்சுக்கணும். இப்போ நான் போட்ட அந்த செட்டப் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஸ்டுடியோ மாதிரி அதில் ஒரு டப்பிங் செட்டப் போடலாம், இல்லை எடிட்டிங் செட்டப் போட்டு அந்த மாதிரி எடிட் ஷூட்டாக மாற்றலாம். ஏன் பர்டிகுலராக யூடியூப், இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சர் ஆகிருக்கலாம், ஃபேஸ்புக்கில் பண்ணியிருக்கலாம், யூடியூப்பில் வாய்ஸ் ஓவர் போட்டு பர்டிகுலராக அந்த விஷயத்தை ஏன் சூஸ் பண்ண? காசு தான். இருங்க, நீங்கள் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? ஆமாம். ஒரு டைமில் வந்துட்டு ரெகுலராக இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருந்தேன். அது வந்துட்டு பயங்கர பீக்லலாம் போச்சு. ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டேன்னா எனக்கு அடுத்த நாள் 2 மில்லியன் 3 மில்லியன் போயிடும். எனக்கு லாஸ்ட்டாக நான் போட்ட ரீல்லேருந்து எனக்கு ஒரு ரீல்லேருந்து எனக்கு 10K ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. ஆனால் மொத்தமே எனக்கு 50K டச் ஆகிற டைமில் அவ்வளோ எஃபர்ட்டை போட்டால் எனக்கு லைக்ஸு ஃபாலோவர்ஸ் தான் வராங்களே தவிர, நான் இத்தனைக்கும் அங்கே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டே இதை நான் நைட்டு பண்ணுறேன். வேலை செய்வேன், நைட்டு வருவேன், கண்டென்ட்டை தேடுவேன், உட்காந்து பேசுவேன், நைட்டு தூங்காமல் எடிட் பண்ணுவேன், நைட்டு 1 மணி 2 மணி ரெடி பண்ணிட்டு அடுத்த நாள் ஸ்கெடியூல் பண்ணிட்டு தூங்கிடுவேன். பார்த்தா அந்த வீடியோ வந்து வியூஸ்லாம் நல்லா போயிருக்கும். இந்த டைம் அண்ட் எஃபர்ட் இருக்குல்ல, இதுக்கான ரிட்டனாக வந்து எனக்கு லைக்ஸு ஃபாலோவர்ஸ் மட்டும்தான் வந்தாங்க. அது வந்து நமக்கு சோறு போடாது. அதுலேருந்து நமக்கு 10 பைசா வராது. என்ன பண்ண வரேன்னா, இன்ஸ்டாகிராமை பொறுத்தவரையும் ப்ரமோஷன் பண்ண தான் வரும். ஓகேங்களா? ப்ரமோஷன் வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் நம்மளை தேடி வராது. வரவெல்லாம் வந்து ஆன்லைன் ஜாப்பை ப்ரமோட் பண்ணி கொடுங்க, இந்த ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணி கொடுங்க, அதெல்லாம் ப்ரமோட் பண்ண அது நம்மளுக்கே உறுத்தம். இதெல்லாம் இதுக்கு அப்போ யோசிச்சு பார்த்தா நம்ம எப்படியும் ப்ரமோஷனும் பண்ண போகிறது கிடையாது. இவ்வளோ எஃபோர்ட் போடுறதுக்கான காசும் அதை ரிட்டர்ன் இல்லை. அப்போது யூடியூப் பார்த்தோன்னா ஜஸ்ட்டு வாய்ஸ் ஓவரில் இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்கு ஏதாவது நியூஸை வந்து ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு நியூஸாக நான் போட்டால் கூட எனக்கு வந்து ஒரு 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 1 lakh வியூஸ் போச்சுன்னா அதுலேருந்து ஒரு 100 ரூபா வருது. ஷார்ட்ஸு சொல்கிறேன் நான் வந்து மெயினாக ஷார்ட்ஸ் தான் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். 1 lakh வியூஸ் போச்சுன்னா அதில் ஒரு 100 ரூபா. 1 lakh வியூஸ்ன்றது வந்து ஈஸியாக போயிடுது. ஒரு நாளைக்கு 2 மில்லியன் 3 மில்லியன் போகுது. அப்போது நம்ம வந்துட்டு 100 ரூபான்றது இப்போ ஒரு நாளைக்கு 2K 3K வந்து நம்மளால் வந்து வீட்டில் இருந்தே தனியாக இருக்கும்போது அதை ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. நான் வந்து இதுக்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இது நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டு நான் உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி அதுக்கு போட்ட டைமில் பாதி டைம் கூட இதுக்கு போடல. எனக்கு வந்து ஒரு நாளைக்கு அவ்வளோ அமௌண்ட் வரும். ஒரு நாளைக்கே $20-30 வந்து வரும். நான் அவ்வளோ எஃபர்ட் இதில் போடல. இத்தனைக்கும் நான் ஒரு இடத்துல சேலரிக்கு ஒர்க் பண்ணல. சேலரிக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல நான் போட்ட எஃபர்ட்டை கூட இங்கே நான் போடல. ஆனால் அதை விட 2 times 3 times வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும். ஓகே, அதனால தான் யூடியூப். ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் இந்த அமௌண்ட் போட்டேன், இவ்வளோ அமௌண்ட்டு தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா நான் எவ்வளோ அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணேன்? என் கையில் வந்து சேவிங்ஸ்னு எதுவும் இல்லை. நான் வேலைக்கு போனேன்னா அப்படியே ஒரு 20 ரூபா 25 ரூபா சம்பளம்னா 20,000 வாங்கி வீட்டில் கொடுத்துருவேன். 5,000 ரூபாவில் வந்து எனக்கான இதெல்லாம் பிளான் பண்ணிப்பேன். இதுதான் வந்து என்னோடய பேட்டர்ன். இப்போது அப்படி போயிட்டு இருக்கும்போது 12,000 கொடுத்து முருகானந்தம்னு சொல்லிட்டு நம்ம கான்டாக்டில் ஒருத்தர் இருக்கார். 12,000 கொடுத்து செகண்ட்ஸில் ஒரு பழைய பிசி வாங்கி அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் எவ்வளோ மானிட்ரு அதை வச்சே ஓட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 7-8 வருஷம் அதை வச்சே ஓட்டினேன். அந்த 7-8 வருஷத்தில் அதை விட 20-30 மடங்கு யூடியூப்லேருந்து சம்பாரிச்சிட்டு அந்த 12,000 கொடுத்து வாங்கின சிஸ்டத்தை வச்சு. சூப்பர்ப்பா. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டத்தை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி மானிட்டர் நல்ல கிராஃபிக்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணேன். இப்போது சேனலுக்குன்னு நான் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஸ்டுடியோ போட்டிருக்கேன் இல்லைங்களா, இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9 lakhs கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஜாப் வந்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு ஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்தோடனே நீ பண்ண ஃபஸ்ட்டு வேலையை விட்டு நின்ன உடனே உள்ளே போயிட்டு நம்ம சேனல் ஹெட்டெல்லாம் பார்த்துட்டு இதான் லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிளெஸிங்லாம் வாங்கிட்டு, நமக்குன்னு நம்ம வேலை செய்கிற இடத்துல ஒரு 2 உயிரினம் இருக்கும். அந்த 2 உயிரினம் வந்து நம்ம கூட 2 உயிரினமோ ஒரு உயிரினமோ இருக்கும். அந்த 2 உயிரினத்தை கூப்பிட்டுட்டு அங்கே வெளியே ரெகுலராக நம்ம போகிற பானிபூரி கடை ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு காலெண்ணெய் வாங்கிட்டு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்டில் 3 பேரும் உட்காந்து என்ன பண்ண போகிற, அடுத்து போய் இதுதான் பண்ண போகிறேன், நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன பண்ண போகிற, சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி அது ஒரு மாதிரி அப்படி தான் எண்டாச்சு அந்த டே. 1 and 2 years கிட்ட ஆயிருக்கும் ஜாப் குவிட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் இயரில் நீ பண்ண ஒரு பிக்கெஸ்ட் மிஸ்டேக், இந்த இயரில் நான் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நான் இந்த மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ண மிஸ்டேக் என்ன மிஸ்டேக்? என்ன பண்ண போகிறேன்னு தெரியாமல் இறங்கவே கூடாது. ஓகே, நம்ம எல்லாத்தையும் பண்ணிடுவோம், நமக்கு எல்லாம் தெரியும், ஓவர் கான்ஃபிடன்ஸ் வந்து இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட்டும் ஓவர் கான்ஃபிடென்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. உண்மையிலே கான்ஃபிடென்ட்னா என்னென்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு இறங்குறது கான்ஃபிடென்ட். பண்ணிக்கலாம் நினச்சி இறங்குறது ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது லைஃப். ஏன்னா என்னுடைய அந்த ஒரு 1 year 2 year திரும்பி கிடைக்க போகிறது என் லைஃப்பில் ப்ரைம் டைம். அது நம்மளோட இயர்லி 20 அந்த 20s இருக்க ஏஜ் வந்து திரும்பி கிடைக்காது. நம்ம லைஃப்பில் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்காகவும் அடுத்த ஸ்டெப் போகிறதுக்காகவும் நம்ம நினைக்கிற டைமை நமக்காக செலவு பண்ணக்கூடிய காலம் அது. அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும்.
ஜாபை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையாவது ஃபீல் பண்ணியிருக்கேன், அவசரப்பட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு? எல்லாருக்குமே அந்த ஃபீல் வரணும். வேலையை விட்ட உடனே அந்த ஸ்டார்டிங்கில் அந்த ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம நினச்சது நடக்கிற வரைக்கும் தான் அந்த ஃபீல். நினைச்சது நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வேலையை விட்டது தான் கரெக்டு. வேலையை விட்டுட்டோம் அப்படின்றது ஓகே, பட் இந்த இதுவே வேணாம்ப்பா, எனக்கு பிஸ்னஸே வேணாம், இதுக்கப்புறம் யார்கிட்டயும் வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு ஸ்ட்ராங்காக எடுத்து தான் எல்லாருமே இறங்குறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு இது 6 to 5 9 to 6 ஜாப் வேணாம்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. ஆனால் 24 hours நான் என் பிஸ்னஸை நான் நினச்சிட்டே இருக்கேன், எனக்கு இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணக்கூடிய சூழல் என்றைக்காவது வந்திருக்கா? இல்லை, இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த ஃபீல் இப்போவே வரல. நம்ம நினச்சது நடக்கும்போது அது எப்படி வரப்போகுது. ஸோ உன்னோட மேஜர் சக்ஸஸ், ஃபஸ்ட்டு மேஜர் சக்ஸஸ் என்னென்னா, நம்ம வந்து கரண்ட்டில் என்ன ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கோ அதை பற்றின ஒப்பீனியன்ஸை வந்து நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். ஓகேங்களா? பிக் பாஸ் ஷோ போய்கிட்டு இருக்கும்போது பிக் பாஸை பற்றின வீடியோஸ் வந்துட்டு போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். பிக் பாஸில் நடக்கிற இன்சிடெண்ட்டை வச்சு நம்மளோட ஒப்பீனியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுக்கு ரெஃபரன்ஸுக்கு வந்து சம் விஷுவல்ஸ், ஸ்க்ரீன்ஷாட்ஸோ இல்லைனா ஒரு 2-3 செகண்ட்ஸுக்கு வீடியோவோ வந்து பிக் பாஸோட விஷுவல் கிளிப்ஸை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து வீடியோ போடுவோம். 1 ஸ்ட்ரைக் 2 ஸ்ட்ரைக் வந்தால் நம்ம விட்டுருவோம், பார்த்து சமாளிச்சிருவோம். 3 ஸ்ட்ரைக் வந்தால் சேனல் டெர்மினேட் ஆகிடும் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஒரு நாள் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன், மதியம் டைமு மெயில் வருது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஒரு மெயில் வந்துச்சு. சரி ஓகே, ஒரு ஸ்ட்ரைக், ஆக்சுவலாக ஸ்ட்ரைக்குன்னு ஒரு மெயில் வந்தாலே நம்மளுக்கு வந்து நெஞ்சு வேகமாக துடிக்க ஆரம்பிச்சு. ஓகேங்களா? உள்ளே போயிட்டு மெயில் ஓப்பன் பண்ணால் டப்புன்னு 25 ஸ்ட்ரைக்கு. ஒரு 2 நிமிஷத்தில் 25 ஸ்ட்ரைக்கு மெயில் வருது. அது கூடவே இன்னொரு மெயில் வருது, யுவர் சேனல் வில் பி டெர்மினேட்டட் இன் 7 days. யூ ஹேவ் 7 days ஃபார் ரிட்ரைவ் திஸ் இஷ்யூ. இந்த 25 ஸ்ட்ரைக்கை நான் அந்த 7 நாளில் ரெக்கவர் பண்ணலன்னா என் சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடும். இந்த 7 நாளில் நான் பண்ணாத வேலையே இல்லை. நீ தெரிஞ்ச கான்டாக்ட்லாம் ட்ரை பண்ணுறேன், காப்பிரைட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணமோ எல்லாம் பண்ணுறேன். எந்த பிக் பாஸ் கிட்டேருந்து வந்துச்சு இல்லைங்களா? ஸோ நான் வந்துட்டு விஜய் டிவியில் இருக்கவங்க கான்டாக்ட்லாம் எடுத்து ட்ரை பண்ணுறேன். அவர் பேர் சொல்லவேன்னா, முக்கியமான ஆள் அவர் தான் டாப்பு. விஜய் டிவினா அவர் தான் டாப். அந்த மாதிரி ஒரு ஆளே பிடிச்சி அவர்கிட்டயே பேசணும். அவருமே வந்து இது வந்து என்னால் மூவ் பண்ண முடியல, மும்பையிலையும் பேசிட்டேன், டெல்லியிலையும் பேசிட்டேன், ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னாரு. இவ்வளோ பிரச்சனைகள்லாம் போய்கிட்டு இருக்கும்போதும் இதுக்கு நடுவில் எனக்கு வர இருந்த அமௌண்ட்லேருந்து எல்லாமே 0 ஆகிடுச்சு. யூடியூப்லேருந்து எதுவுமே வரல, அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. டெர்மினேட் ஆனதுனால என்னோட ஐடி வச்சு புது சேனல் கிரியேட் பண்ண முடியாது, இன்னொருத்தவங்க ஐடி வச்சு தான் பண்ணணும். இனிமேல் நான் யூடியூப்லேயே இருக்க மாட்டேன்ற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஸோ அந்த டைமில் தான் வேறு வழி இல்லை, லீகலாக ஃபேஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். லீகலாக கேஸ் வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கவுண்டர். ஏன்னா ரீசன் என்னென்னா, நான் கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு எனக்கு நம்பிக்கை வந்தது காரணம், நான் வந்துட்டு ஹியூமன் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில். நான் பேசியிருக்கேன். காப்பிரைட்டுன்றது என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து அந்த கண்டென்ட்டோட ஓனரு, நான் பண்ணுறதுனால உங்களுக்கு வர வேண்டிய ரெவன்யூ எங்கேயாச்சும் அஃபெக்ட் ஆகுதா? இல்லை. உங்களுக்கு டிவி ஷோ இருக்குது, நீங்கள் வந்து யூடியூப்பில் ஃபுல் எபிசோடு வந்துட்டு ஹாட்ஸ்டாரில் இருக்குது. நான் வந்து உங்கள் கண்டென்ட் எடுத்து அப்படியே யூஸ் பண்ணல, அப்படியே நான் அதை பண்ணல, நான் பேசி தான் போடுறேன். நான் போடுறதுனால உங்களுடைய கண்டென்ட்டுக்கு உங்களோட ஷோக்கு வியூஸ் தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. என்னால் உங்களோட ரெவன்யூ ₹1 கூட அடி வாங்கலை. கரெக்டுங்களா? என்னால் வந்து உங்களுக்கு ரெவன்யூ இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. அப்படின்னும் போது நான் பண்ணது ஃபேர் யூஸ். நான் என்னோட வேல்யூ ஆட் பண்ணியிருக்கேன், என்னோட ஒப்பீனியனை சொல்லியிருக்கேன், ரெஃபரன்ஸுக்கு உங்கள் இஷ்யூவில் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னால் உங்கள் ரெவன்யூ வந்து எங்கேயுமே அடி வாங்கலை. இது வந்து கோர்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே, நம்ம வந்து லீகலாக கவுண்டர் நோட்டீஸ் கொடுத்துடலாம், லீகலாக என்ன இஷ்யூ வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு 25 வீடியோக்குமே கவுண்டர் நோட்டீஸ் கொடுத்தேன். 25 வீடியோ கவுண்டர் நோட்டீஸ் கொடுக்கறத பெரிய சேலஞ்ச் இருந்துச்சு. யூடியூப்பே என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஏன்னா பாட்டு தான் நம்மளை டீல் பண்ணோம். யூடியூப் வந்து ஹியூமன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் உள்ளே வர மாட்டாங்க. பாட் கிட்ட தான் நம்ம ஃபைட் பண்ணோம். கண்டினியூவாக நான் பாட் கிட்ட ஃபைட் பண்ணி 25ல் 18 கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் ஃபார்வர்ட் பண்ண வச்சுட்டேன். மீதி 7 வந்து பாட் வந்து நான் ஃபார்வர்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக என் சேனல் டெர்மினேட்டே பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நான் ஹியூமன் எஸ்கலேஷன் பண்ணி கலிஃபோர்னியாவுக்கு ஃபேக்ஸ் அனுப்பிச்சு, அங்கே இருக்கிறவங்க வந்து ஃபிசிக்கலாக என்னோடய சேனல் டாக்குமெண்ட்டை செக் பண்ணி அவங்க வந்து அந்த ஸ்ட்ரைக்குக்கான கிளைமை வந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி கிளைமெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணி அதுலேருந்து ஒரு 15 நாள் கழித்து என் சேனலை ரெக்கவர் பண்ணி கொடுத்தேன். ஏன் இவ்வளோ? கிட்டத்தட்ட 1 மாதம் ஸ்ட்ரகிள். அது 7 லட்சம் கிட்ட 6 லட்சம் சப்ஸ்கிரைபர், 25 ஸ்ட்ரைக்கு, சேனல் டெர்மினேட்டு. அதில் அந்த மாதம் வர வேண்டிய அமௌண்ட் வரல. கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபா. ஓப்பனாக 1.5 லட்ச ரூபா. எனக்கு அந்த மாதத்தோட கமிட்மெண்ட்டு இருக்குது. 1 லட்ச ரூபா கிட்டக்கு அந்த மாதத்தோட கமிட்மெண்ட்டே இருக்குது. 1.5 லட்ச ரூபா வரணும், சேனல் டெர்மினேட்டு, 2 நாளில் காசு வரணும். காசெல்லாம் 0 ஆகிடுச்சு. இனிமேல் நான் புது சேனலே ஆரம்பிக்காது. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்ததுனால இனிமேல் நான் புது சேனலே ஆரம்பிக்க முடியாதுன்ற மாதிரி சுச்சுவேஷனு. வேறு வழியே இல்லை, சேனல் ரெக்கவர் பண்ணி தான் ஆகணும். லீகலாக என்ன இஷ்யூ வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு கவுண்டர் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தேன். யூடியூப் வந்து என்னோட
ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ணி கிளைமை ஃபார்வர்ட் பண்ணாங்க. அவங்க சைட்லேருந்து எந்த ஒரு லீகல் ஸ்டெப்புமே எடுக்காததுனால சேனல் வந்து ரெக்கவர் பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. ஏன் அவ்வளோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த சேனல் மீட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரீசன் என்னன்னா, ஒரு யூடியூப்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா, காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து உங்கள் சேனல் டெர்மினேட் ஆகுதுன்னா அது உங்கள் சேனல் டெர்மினேஷன் கிடையாது, சேனல் ஓனரோட டெர்மினேஷன். இனிமே அந்த சேனல் யூடியூப்ல இருக்க முடியாதுன்னு இல்லை, அந்த சேனல் வச்சிருந்த நீ யூடியூப்ல இருக்க முடியாதுன்னு தான் ரூல். என்னன்னா, இப்போ நான் வந்து என்னோட சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. டெர்மினேட் ஆனதுக்கப்புறமா நான் புது சேனல் கிரியேட் பண்ணுறேன். புது சேனலுக்கு நீங்கள் வெரிஃபிகேஷன் எந்த ஃபோன் நம்பர் கொடுப்பீங்க? உங்கள் ஃபோன் நம்பர் தான் கொடுப்பீங்க. அந்த ஃபோன் நம்பர் லிங்க் ஆச்சுனாலே யூடியூப் வந்து பேன் ஏவேஷன் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சர்க்கம்வென்ஷன், ஓகேங்களா, பேன் ஏவேஷன் சொல்லிட்டு ஒரு பாலிசி இருக்குது. பேன் பண்ணதை நீங்கள் வந்துட்டு பைபாஸ் பண்ணி நீங்கள் புதுசாக சேனல் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ யூடியூப் வந்து டிடெக்ட் பண்ணும், இவன் வந்துட்டு ஆல்ரெடி டெர்மினேட் ஆன ஒரு பர்சன்றது யூடியூப் டிடெக்ட் பண்ணிடுச்சுன்னா புது சேனலை வார்னிங்கே இல்லாமல் டெர்மினேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து யூடியூபோட பாலிசி. ஏன்னா இவன் திரும்பி வந்து அதே மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, திரும்பி வந்து கண்டென்ட்டை வந்து காப்பிரைட்டட் கண்டென்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பேன் ஏவேஷன் சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு பாலிசி இருக்குது, ஓகேங்களா. என்னால் வந்து புதுசாக சேனலே ஆரம்பிக்க முடியாதுன்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு எனக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்போ வேறு வழியே இல்லை, நான் இந்த இஷ்யூவை சார்ட் அவுட் பண்ணாதான் நான் யூடியூப்ல இருக்க முடியும். அப்போ லீகலாக என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த ஸ்டெப் எடுத்தேன். இஷ்யூ ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. நீ ஸ்டார்ட் பண்ணி வெளியே நீ ஃபேஸ் பண்ண பிக்கஸ்ட்டு ஃபினான்ஷியல் மிஸ்டேக், இந்த மிஸ்டேக் நான் பண்ணிட்டேன், அதனால் ஃபினான்ஷியலி செம்ம லாக்கு, ஆனால் அது ஓவர் கம் பண்ணிட்டியாது, பண்ணாதது நீ தான் சொல்லுவேன். மிஸ்டேக்குன்னு எதுவும் பண்ணது நான் வந்து மிஸ்டேக்காக நான் என்ன பண்ணி மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, அது ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இப்போ எனக்கு வந்து என்னோடய ஆஃபீஸுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பழைய பிசி வச்சுருக்கேன். இது இல்லாமல் புதுசாக வந்து ஒரு 1.5 லேக்கில் ஒரு பிசி வாங்கினேன், ஒரு கேமரா வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி 2 பிசி இருக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு லேப்டாப் வேறு வாங்கியிருக்கேன், ஓகேங்களா. இப்போ இந்த லேப்டாப் இல்லாமல் என்னால் என் சேனல் ரன் பண்ண முடியும். அந்த லேப்டாப்புக்கு வந்து ஒரு 1 லட்ச ரூபா ஆகிடுச்சு. இப்போ அந்த 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கின லேப்டாப் இருக்குல்ல, இதை நான் என்ன பர்பஸ்க்காக வாங்கினேன்னா, நான் வந்து இங்கே ஊரில் இல்லை, நான் வெளியூரில் இருந்தால் நான் ஒர்க் பண்ணணும், என்னோடய ஒர்க் நின்றக்கூடாதுன்றதுக்காக வாங்கினேன். ஆனால் நான் வாங்கினதுலேருந்து வெளியூருக்கு போகல. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா செலவு தான் பண்ணியிருக்கேன். ஆனால் பண்ண செலவுலாம் யூஸ் ஆகும், என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேனே தவிர பெரிய ஃபினான்ஷியல் மிஸ்டேக்காக இது வரைக்கும் அதை நான் பண்ணல. மேபி இனிமேல் நடக்கலாம், பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் இருக்காங்களே உங்களை மாதிரி ஆட்கள், நீங்கள் கொடுத்த அட்வைஸில் பெருசாக இப்போ நான் வந்து என்ன பிளானில் இருந்தேன்னா, ஒரு வெளியே போயிட்டு வேறு ஏதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு எடுத்து. நீ போட்டிருக்கிறதே பெருசு தான்டா. இல்லை பெருசானா இன்னொரு இடத்துல போயிட்டு இப்போது இன்னொரு அப்பார்ட்மெண்ட் ரெண்ட்டுக்கு எடுத்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்டுடியோ செட்டப் போட்டு எடிட்டர்ஸ் ஆங்கர்ஸ்லாம் ஹையர் பண்ணி கொஞ்சம் பண்ணும்போதே இன்னொரு நிறைய பேர் உள்ளே கொண்டு வரலாம்லாம் யோசித்தேன். அப்புறம் நீங்கள் சொன்ன அட்வைஸ் வச்சு பார்க்கும்போது ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் மூவ் ஆகலான்னு சொல்லிட்டு தான் எக்யூப்மெண்ட்ஸில் ஃபுல்லாக பணத்தை இறக்கிட்டு என்னோடய ஓன் பிளேஸ்லேயே அதை நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எங்கேயுமே வந்து ஃபினான்ஷியலாக எங்கேயும் லாக் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. ஸோ இன்னும் பொறுத்தவரையும் இந்த அன்கன்வென்ஷனல் லைஃப் அப்படின்னா எந்த மாதிரியான பார்வையில் நீ பார்க்குற, உன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன? நமக்கு பிடிச்சதை பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. நான் வந்து ஒரு இடத்துல சம்பளம் வாங்குறேன்னா நான் வாங்குகிற சம்பளத்துக்கும் எனக்கு சம்பளம் கொடுக்குறவங்களுக்கும் நான் உண்மையாக இருக்கணும்னு நினச்சி உழைப்பேன். நேரங்காலம் பார்க்க மாட்டேன், அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செய்வேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் அவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுறாங்க, அவங்க நம்மளை எப்படி நடத்துகிறாங்கன்றதை வச்சு தான் நம்ம எவ்வளோ நாள் அவங்க கூட சர்வை பண்ணுறன்றது இருக்குது. நம்ம பக்கத்துலேயே உட்காந்துருப்பான் ஒருத்தன், நம்மளோட சம்பளம் அதிகமாக வாங்குவான், திடீர்னு அவன் வேலையை விட்டு போயிடுவான். என்னன்னு பார்த்தா அவனுக்கு கொடுக்குற சம்பளத்தில் இன்னும் 2 பேரை புதுசாக வேலைக்கு எடுத்துருப்பாங்க. அப்போ நாளைக்கு இங்கே இருந்தவனுக்கு வந்த நிலமை தான் நமக்கும், நாளைக்கு நம்மளுக்கு இன்றைக்கி ஒருத்தர் வந்திருக்கால, நாளைக்கு அவனுக்கும் அதான் நிலமை. அப்போது எண்ட் ஆஃப் த டே வந்து நம்மளை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கில்லையும் நம்மளோட டைமையும் அவங்க கம்பெனியை வளர்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்கேற்ற ரிட்டன் நமக்கு கொடுத்தாங்கன்னா பரவாயில்லையே, அதுக்கேற்ற அட்லீஸ்ட் நம்மளை ரெஸ்பெக்டபுளாக ட்ரீட் பண்ணியிருக்கலாம்ல. கேட்டால் இதுதான் சிஸ்டம், இதுதான் ப்ரொசீஜர். விஜயை பொறுத்தவரையே சக்ஸஸ்னால் என்ன? இப்போ சக்ஸஸ்னால் நம்ம நினச்சதை நம்ம வாழ்க்கையில் பண்ணுறது தான் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம நினச்சதை நம்ம நினச்ச மாதிரி நம்ம வாழ்க்கையில் நடத்தி காட்டிட்டோன்னா அது சக்ஸஸ் தான். எனக்கு படம் பண்ணணும், சினிமாவில் தான் பண்ணணும்னு இல்லை. ஆக்சுவலாக நான் சினிமாவில் போய் கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணி அந்த படம் வந்து பல கோடி அப்படிலாம் கிடையாது. என்னுடைய நாலேஜ் ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ நாளாலும் பரவாயில்ல. இப்போ வந்து எனக்கு 28 வயசு ஆகுதா, எனக்கு 50 வயசு கூட ஆகட்டும், என்னோடய நாலேஜை ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணணும். பண்ணிவிட்டு எனக்கு எடிட்டிங்கு கேமரா இது எல்லாமே வரும். ஆனால் நான் பண்ண போகிற படம் வந்துட்டு ஒரு ஒரு 30 நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப கன்வின்சிங்காக பண்ணணும். பார்க்குறவங்கலாம் இது நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதில் வந்து எனக்கு 10 பைசா அதுலேருந்து வேணாம். பார்க்குறவங்க இவன் நல்லா பண்ணிட்டான்ப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அது கமர்ஷியலாக ஹிட் ஆகணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. எடுத்து நல்லா இருக்கும், எனக்கு பிடிச்சவங்களாம் உட்கார வச்சு தாங்க நான் பண்ண படம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டணும். இதுதான் ஆக்சுவலாக ஒரு நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்
டேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் தான், அந்த மாதிரி ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு. ஜாப் குவிட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கும்போது பணத்தால் வாங்க முடியாத ஒரு விஷயத்த இந்த பிஸ்னஸ்ஸு இந்த வேலை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு வச்சு நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்னா அது என்ன? டைம். காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு இருந்தீங்க? நானா? நீ சரி ஓகே உங்களை விட்டுருங்க. பொதுவாக ஒரு இடத்துல ஒருத்தவங்க போய் ஒரு ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், சேலரிக்கு 6 மணி ஷிஃப்ட் போட்டாங்கன்னா 6 மணிக்கு ஷிஃப்ட் போட்டாங்கன்னா நான் 5 மணிக்கு எழுந்துக்கணும். ஒரு 11 மணிக்கு ஷிஃப்ட் போட்டாங்கன்னா நான் 9 மணிக்கு எழுந்துக்கணும். 2 மணி ஷிஃப்ட் போட்டாங்கன்னா காலையில் எழுந்து நான் அதுவரையும் சும்மா இருக்கணும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இதெல்லாம் ஓரளவுக்கு செட் பண்ணதுக்கப்புறமா இப்போவும் நான் சீக்கிரமாக எழுந்துக்கிறேன். எழுந்துட்டு அவங்களுக்கு வேலையை சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் இங்கே கூப்பிட்டீங்க, நீங்கள் ஒர்க் பாருங்க நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு நான் இப்போ சாயந்தரம் நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன் அப்படின்னா நான் லேப்டாப்லேயே வந்து நான் கம்யூனிகேட் பண்ணி நான் என்ன பண்ண நினைக்கிறேன் அதை லேப்டாப்லேயே பண்ண முடியும். இன்னும் நான் டீமை ப்ராப்பராக பில்ட் பண்ணி பெருசாக கொண்டு போயிட்டேன்னா ஜஸ்ட் அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்கள கைட் பண்ணாலே போதும். இப்போ நாளைக்கு வந்து இப்போ ஒரு முக்கியமான வேலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு ஆக்சுவலி இப்போ நேற்று வந்து நம்ம எடிட்டர் வந்துட்டு ஆனால் எனக்கு ஒரு முக்கியமான வேலை நான் போயிட்டு வரேன், நம்ம வந்து போகாதான்னு சொல்ல போகுது, நம்மளே நம்மளுக்கு நேரத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். சரி நீ போயிட்டு வாப்பா. போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் நான் இருக்க சொல்ல, அவனே எக்ஸ்ட்ரா இருந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். நான் போயிட்டு இனிமேல் நீ போயிட்டு நீ வீட்டில் போய் என்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஒர்க்கு ஒன்று சின்ன ஒர்க்கு பண்ணிக்கோண்ணா அப்படின்னு. என்ன யார் ஒர்க்கு அப்படின்னா, இன்னொருத்தரோட எடிட்டிங் ஒர்க்கு சிஸ்டத்தில் பண்ணிக்கோ, நம்ம டைம் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்ககிட்ட ஒரு நீ எடிட்டர்கிட்ட நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற பையன்கிட்ட நீ இங்கே சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குற, அது உனக்கு இல்லை. சம்பளத்துக்கு தான் வேலை பார்க்குற, அது எனக்கு. வீட்டுக்கு போய் நீ சம்பளத்துக்கே வேலை பார்த்தனா எப்போ தான் நீ உனக்காக வேலை பார்ப்ப? நீ இங்கே சம்பளத்துக்காக வேலை பார்க்குற, வீட்டுக்கு போய் நீ உனக்காக வேலை பாரு. உன்னோட டைமை வந்து இங்கே சம்பளத்துக்காக வேலை பார்த்துட்டு நீ வீட்டுக்கும் போய் இன்னொருத்தனுக்காக வேலை பார்த்தனா நீ கடைசி வரைக்கும் நீ இதை வந்து நான் உனக்கு சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் இன்னும் எத்தனை பேர் வந்தாலுமே வாழ்க்கையில் முன்னேற ஒருத்தனா நம்மளால் தடுக்க முடியாது. அவனோட உழைப்பு அவன் உழைப்பு நமக்கு உண்மையாக இருக்கணும், அதே நேரத்தில் அவனும் வாழ்க்கையில் வளரணும். அப்படி நினச்சாங்கன்னா நம்ம கூட எப்பவுமே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ சொல்லிட்டேன், நீ இங்கே வந்து எனக்காக ஒர்க் பண்ணுற, வீட்டுக்கு போய் நீ வந்து உனக்காக ஒர்க் பண்ணு, இன்னொருத்தனாக ஒர்க் பண்ணி உன் டைமை வேஸ்ட் பண்ணிருக்காத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். விஜயோட பிக்கெஸ்ட் ஃபியர் அதை வந்து ஓவர் கம் பண்ணுது அப்படின்றது எப்போ? பிக்கெஸ்ட் ஃபியர் இல்லைண்ணா, இது வந்துட்டு நம்ம வந்து பேர் சொல்ல வேணாம், ஒரு சில அரசியல் தலைவர்கள் நம்ம பின்பற்றுவோம் இல்லையா, வாழ்க்கையில் ஒருத்தன் சாவறதுக்கு பயப்படுறதுனாலே அவன் வாழ்கிறதுக்கு தயங்குறான். என்ன இந்த வாழ்க்கையில் என்ன ஆக போகுது, இன்றைக்கி ஹார்ட் அட்டாக் வந்து அடுத்த நிமிஷம் நம்ம செத்துருவோம். சாவறதுக்கு பயந்ததுனாலே நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கிட்டு இருக்கோம். என்ன வந்துட போகுது இந்த வாழ்க்கையில், இன்னும் எவ்வளோ நாள் போய் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன், இன்னும் எத்தனை வருஷம் உயிரோடு இருப்பணும், எத்தனை மாதம் இல்லை எத்தனை நாள் உயிரோடு இருப்பணும். சாவுக்கு பயந்து தான் மனுஷன் வந்து வாழ்கிறதுக்கு தயங்கிட்டு இருக்கான். எது ஃபியராக இருக்கும் அப்படின்னா நம்மளை வந்து இந்த உலகம் எப்படி பார்க்குது, நம்ம வந்து நேர்மையாக வாழ்ந்தோமா, நம்ம வந்து உண்மையாக இருந்தோமா அப்படின்றத நினச்சி தான் நான் பயப்படுவேனே தவிர மற்றபடி வேறு எதுவும் இருக்காது. இந்த உலகத்தில் இப்போ வரையுமே நம்பக்கூடிய ஒரு பர்சன் வீட்டில் வந்துட்டு நம்ம நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க, அப்பா அம்மா எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க. ஆனால் நம்மளை வந்து 100% நம்புவாங்களான்னு கேட்டால் எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு வந்து நம்ம குழந்தை தான். அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும், கரெக்டாக பண்ணுறோம். நான் என்றைக்குமே நான் வந்துட்டு இவன் பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிற ஒரு ஆள்னா ராகவன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அண்ணன் நண்பன் அப்படின்னு அப்படி எல்லாமே சொல்லலாம். அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து என் லைஃப்பில் இருக்குது. எந்த சுச்சுவேஷன்னாலும் இப்போ உனக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா டப்புன்னு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு, சரி பார்த்துக்கலாம் விடு. அப்படி ஒரு கேரக்டரு என் லைஃப்பில் இல்லைன்னா மேபி என் லைஃப் ரொம்ப எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அது ஹீல் ஆகாமே இருந்திருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் எல்லார் லைஃப்லையுமே இருக்கணும். அது எப்படின்னா எல்லா நேரத்துலையும் எனக்கு கூட நிற்கும். சும்மா வார்த்தைகளில் சும்மா பேசி சப்போர்ட் பண்ணுறது இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாகவும் எனக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணுவார். ஸோ 3 விஷயம் நீ வந்து அட்வைஸாக கொடுக்கலாம். இதான் நம்ம பிஃபோர் குவிட்டிங் ஜாப் விடுறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக ஜாபை விடுங்க அப்படின்னா அது என்ன 3 விஷயம்? நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் பிஸ்னஸ்க்கான ப்ரிப்பரேஷன் உங்களால் பண்ண முடியும்னா அதை பண்ணிவிடுங்க. இல்லை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களால் ஒரு பிஸ்னஸை பண்ண முடியும்னா அதை பண்ணிவிடுங்க. இது எத்திக்கலாக பார்த்தா அது தப்பு தான். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியாமல் இன்னொரு இடத்துல போய் நமக்குன்னு ஒரு பிஸ்னஸுக்கான வேலைகளை பண்ணுறது. கவர்மெண்ட்லேயே அதை பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் ஜாப் வச்சுருக்கும் போது நம்ம ஓனாக எதுவும் பண்ணக்கூடாது. அங்கே மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். தெரிஞ்சு தான் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க.
இப்போ நான் வந்து யூடியூப் சேனல் வச்சிருந்ததுனால சொல்கிறேன். ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிருக்கும் போதே என்னால் வந்து யூடியூப்ல வீடியோ போட முடிஞ்சுது. ஒர்க் பண்ணுவேன், திரும்பி நைட்டு வந்து வீட்டில் வீடியோ போடுவேன், திரும்பி அடுத்த நாள் போய்ட்டு ஒர்க் பண்ணுவேன், திரும்பி நைட்டில் வந்து வீடியோ போடுவேன். பல நாட்கள் நான் தூக்கத்தை தொலைச்சிருக்கேன் இந்த யூடியூப் சேனலுக்காக. யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு இருப்பேன். ஒரு கட்டத்தில் என்னால் வந்து இதில் வந்து ரெவன்யூ எடுக்க முடியும்னு தெரிஞ்சிருச்சு. ஏன் மதன் கௌரி எடுத்துக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு. எவ்வளோ வீடியோ போட்டு இங்கே ரெவன்யூ வந்து அவ்வளோ ரெவன்யூ வந்ததுக்கு அப்புறமா தான் அவரோட ஐடி ஜாப் ஜோவில் ஒர்க் பண்ணிருந்தாப்புல நினைக்கிறேன். ஐடி ஜாப்பெல்லாம் குவிட் பண்ணிட்டு வெளியே வந்து சேனலில் உட்காந்தாப்புல. இப்போ யூடியூப் சேனலுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஆல்ரெடி நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னா, ஒர்க் பண்ணிருக்கும் போதே நம்மளால் இங்கே வேலைகளை பண்ண முடியும்னா அதை பண்ணிவிடுங்க. இல்லைனா இதுக்கான ப்ரிப்பரேஷன் இங்கேருந்து நான் வரும்போது இங்கே வந்து வேலையில் எல்லாம் கரெக்டாக நடக்கணும். இல்லைனா அதை செட் பண்ணிட்டு வந்து பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு இந்த பேசிவ் இன்கம் வரணும்னு சொல்லிட்டு 2-3 பேர் ஐடியில் எம்ப்ளாயிஸ்லாம் 2-3 பேர் சேர்ந்து அவங்க ஒரு பஞ்ச் ஆஃப் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுத்து பண்ணுறது, அதெல்லாம் பெரிய அளவில் ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. நீ ஐடி கம்பெனியில் தானே ஒர்க் பண்ணுறீங்க, உனக்கு என்ன வேலை தெரியும், அதுதானே நீ பிஸ்னஸாக பண்ணணும். நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ, நமக்கு என்ன தெரியுமோ அதை பிஸ்னஸாக பண்ணணும். இல்லை நீ புதுசாக ஏதாவது பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன்னா அதை கற்றுக்கிட்டு பண்ணு. லைஃப்பில் அகலக்காலம் எடுத்து வைக்கக்கூடாது. சரி, ரேபிட் ஃபயர். ஜாப் ஆர் பிஸ்னஸ்? பிஸ்னஸ். மணி ஆர் ஃப்ரீடம்? ஃப்ரீடம். பிகெஸ்ட் ஃபெயிலியர்? ராங் டிசிஷன். இது வந்து ரேபிட் ஃபயர்ன்றீங்க, ஆனால் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். ராங் டிசிஷன்றது அந்த நம்ம எடுத்த டிசிஷனுக்கு நம்ம என்ன மாதிரியான உழைப்பு போடுறோன்றதை பொறுத்து தான். பிகெஸ்ட் சக்ஸஸ்? பிக்கெஸ்ட் சக்ஸஸ் ரைட் டிசிஷன். டிசிஷன் எடுக்கிறது வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானது வந்துட்டு நம்ம வாழ்க்கை மாறும்போது தான் நமக்கு தெரியும். இன்றைக்கி எடுக்கிற டிசிஷன் தான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கும். ஒரு டிசிஷன் என் லைஃபே மாற்றிடுச்சு, அது என்ன டிசிஷன்? என்னோட 18வது வயசில் யூடியூப் சேனல் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாமல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது தான் என்னோடய வாழ்க்கையில் எடுத்த கரெக்டான டிசிஷன். அப்போ சொதப்பல், 7-8 வருஷம் சொதப்பல். அதுக்கப்புறம் எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா அது ஒரு ரைட் டிசிஷன். இப்போ உனக்கு இருக்கக்கூடிய பிக்கெஸ்ட் ஃபியர் இப்போ இன்னைக்கு இந்த நாள்? ஸோ இப்போதைக்கு வந்து நான் 1 சோர்ஸ் ஆஃப் இன்கம் தான் வச்சுட்ருக்கேன். அதை வந்து மல்டிபிள் சோர்ஸாக மாற்றணும். ஸோ உங்கள்கிட்ட எல்லாத்துமே வாஷ் அவுட், மொத்தமே வாஷ் அவுட் ஆகிடுச்சு. 0லேருந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பண்ணுவேன்? முதல்ல இப்போ அந்த மாதிரி ஆகுது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா ஏதோ ஒரு டிசாஸ்டர் நடந்துருக்கு. அது என்ன மாதிரி டிசாஸ்டர்ன்றதை பொறுத்து தான் நம்ம எடுக்கிற முடியும். அதே ஒரு வீடியோ எடுத்து பண்ணி போட்டிருக்கியா? இல்லைண்ணா, இப்போ கோவிட் வருது. கோவிட் வந்ததுக்கப்புறமா எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு, எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க, எல்லாமே நின்று யூடியூப்னு ஒன்று இல்லை, வேலை இனிமேல் யூடியூப்பில் சம்பாதிக்கவே முடியாதுன்னா நான் எடிட்ரு. அப்போ என்ன பண்ணுவேன், சரி ஓகே ஸ்டுடியோ போட்டுடலாம், ஒரு எடிட்டிங் ஸ்டுடியோ போட்டுடலாம். இல்லை எடிட்டிங் ஸ்டுடியோக்கும் ஆட்கள் யாருமே வரல அப்படின்னா கேமரா இருக்குது, இப்போ கல்யாணத்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க வேண்டியதுதான். அது நம்ம இருக்கிற இடத்துல நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு யோசிக்க வேண்டியதான். இப்போ வந்து விஜய் வந்து ஒரு நாலேஜோடு இருக்கான். இதே நாலேஜோட 3 வருஷம் பேக்கில் போயிட்டு வேலை செய்யக்கூடிய விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணோன்னா என்ன அட்வைஸ்? எல்லாத்துக்கும் நேரம் எடுக்கும், அவசரப்படாத, பதட்டப்படாத, அதுக்கான நேரத்தை கொடு, பொறுமையாக எல்லாத்தையும் கற்றுக்க அப்படின்னு. ரொம்ப அருமையாக வந்து இது பண்ணிங்க. வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் சக்ஸஸ் வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி.